கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த தெய்வமாக தொங்கவில்லை, வெற்றி சிறந்தவராக அவர் நமக்காக மீண்டும் உயிரோடு எழுந்து சாத்தானை ஜெயித்தவராக தான் சிலுவையிலே ஆண்டவர் அவனை மேற்கொண்டு வெற்றி சிறந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்து, ஏவாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் அவள் நிமித்தம் ஒரு மிகப்பெரிய சாபம் மனித குலத்திற்கு கடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஒரு பக்கம் சர்ப்பத்தையும் ஆண்டவர் சபித்து அவர் சில காரியங்களை கூறுவதை அந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தபடியினாலே அதற்கு சாபமாக இவ்வாறாக கூறுவதை பார்க்கிறோம். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் இடையிலே பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இதுதான் சாத்தானுக்கு சர்ப்பத்துக்கு சொல்லப்பட்ட காரியம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூவுலகத்திற்கு கடந்து வந்து சிலுவையிலே செய்து முடித்தார். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். யார் வெற்றி சிறந்தார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி வெற்றி சிறந்தார்? இந்த பகையாகிய சிலுவையை தன்னுடைய மாம்ச சரீரத்தை பலியாக கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கும் பிதாவுக்கும் இடையில் இருந்த அந்த பகையை நீக்கி நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை நமக்காக செய்திருக்கிறார். நியாய பிரமாணத்தின்படி மரண ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டிய நாம் இயேசுவினுடைய மரணத்தினாலே நாம் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக நாம் மாறி இருக்கிறோம். மரணம் ஒருவேளை நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் அதற்கு பின்பு ஒரு உயிர்த்தெழுதல் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் 2:16 வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அந்த பகையை சிலுவையிலே கொன்றிருக்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் இடையிலே ஒரு பிரிவினை ஏற்பட்டது. ஏவாளுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சிலுவையிலே நமக்காக சாத்தானை வெற்றி சிறந்தார். ஆகவே நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சாத்தானை வெற்றி சிறந்திருக்கிறார். நாமும் சாத்தானை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்திலே அவர் மீது நமக்கு இடம் இல்லை. சாத்தானுக்கு நம்மிடத்திலே நாம் இடம் கொடுக்காத வரைக்கும் அவன் நம்மிடத்திலே ஜெயம் பெற முடியாது. நாம் அவரை ஜெயிக்க முடியும், நாம் அவனை ஜெயிக்க முடியும். ஆகவே அந்த நம்பிக்கையோடு கூட
அந்த ஜெயத்தை நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தர அவரை கவனித்து பார்த்து அவரை போல வெற்றி சிறக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் தகப்பனே, எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆண்டவரே முன் உதாரணமான சாத்தானை வெற்றி சிறந்த ஒரு ரகசியத்தை நாங்களும் அறிந்து கொண்டு இன்று முதல் எல்லா காரியத்திலும் சாத்தானை நாங்கள் வீழ்த்த ஜெயிக்க ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கிருபை தாரும். அவன் மீது ஜெயம் எடுக்க அவனுக்கு நாங்கள் இடம் கொடாதிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாவற்றிலும் உம்மை போல மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். சிலுவையிலே சாத்தானை வெற்றி சிறந்த ஆண்டவர் எங்களுக்கும் அதே கிருபையை கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையின் அன்றாட காரியங்கள், எங்களுடைய பணிகள், குடும்பத்திலே உள்ள காரியங்கள், எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் சாத்தானை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே சாத்தான் தோற்று போக நாங்கள் உங்க நாமத்தினாலே ஜெயம் எடுக்க கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சிலுவையில் சாத்தானை வெற்றி சிறந்த இயேசு என்கிற நாமத்தினாலே நாமும் வெற்றி சிறந்து அவருடைய உன்னத நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.